மான மரியாதைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருவன் கூட அந்த மானத்தையும் மரியாதையும் இழந்து விடுகின்றான் இந்த மது அருந்துகின்ற செயலின் மூலமாக. இது வீட்டுக்கு மாத்திரம் இழப்பல்ல, இது நாட்டுக்கும் இழப்பை ஏற்படுத்துகிறது. வீட்டுக்கும் நாட்டுக்கும் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் கேடுகட்ட செயலாக, அருவருக்கத்தக்க செயலாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மது அருந்துகின்ற செயலை அன்றைக்கே தடை செய்து விட்டான். ஆக இஸ்லாமிய சகோதரர்கள், முஸ்லிம் சமுதாயம், குறிப்பாக இளைஞர் சமுதாயம் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். சில பேர் மது அருந்துகின்ற செயல் என்பது ஒரு சாதாரண குற்றம் என்பதை போல கருதி கொண்டிருக்கிறார்கள். அது இஸ்லாமிய அரசாங்கத்தில் தண்டனைக்குரிய குற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அரசாங்கத்தில் ஒருவன் மது அருந்தினான் என்று நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு 40 கசையடிகள் வழங்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அபூபக்கர் சித்தீக், உமர் போன்ற ரலியல்லாஹு அன்ஹும் அவருடைய ஆட்சி காலங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட குற்றத்தை செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்லாமிய நாடுகளில் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.